ஹாய் வீவர்ஸ், இது பானு ஆர்கானிக் கார்டன் தமிழ் சேனல். நான் உங்கள் பானு. இன்றைக்கி சூப்பராக ஒரு அறுவடை வீடியோங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் மாடி தோட்டத்தில் கீரைகள் அறுவடை. இந்த சிவப்பு பொன்னாங்கண்ணி கீரை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்ணுக்கு அவ்வளோ நல்லதுங்க இந்த கீரை. கண்டிப்பாக இந்த கீரை கிடச்சிது அப்படின்னா அதோடய தண்டுகளை நீங்கள் மாடி தோட்டம் வச்சுருக்கீங்க அப்படின்னா க்ரோ பேக்கில் கண்டிப்பாக நட்டு வைங்க. உங்களுக்கு தொடர்ந்து கீரைகள் மாடி தோட்டத்தில் ரொம்ப சுலபமாக கிடச்சிக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி சிவப்பு பொன்னாங்கண்ணி கீரை மற்றும் விதவிதமாக கலராக பூக்கள் அறுவடை எல்லாமே பார்க்கலாம். இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பானு ஆர்கானிக் கார்டன் சேனலை லைக் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி சமையலுக்கு சிவப்பு பொன்னாங்கண்ணி கீரை எவ்வளோ பசுமையாக இருக்குது பாருங்கள். மருந்து வாசனை இல்லாத கீரை, குறிப்பாக இதில் நஞ்சு இல்லாத கீரை. மாடி தோட்டத்திலே அதான் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு ஹாப்பியான விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா, மருந்து ஸ்மெல் இல்லாத நஞ்சு இல்லாத கீரை. அதுக்காகவே நான் இந்த மாடி தோட்டம் ரொம்ப ஆசைப்பட்டு இப்போ வரைக்கும் வெறும் காய்கறி கழிவு உரத்தை மட்டுமே வச்சு சிம்பிளாக ஒரு கார்டனிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எல்லாருமே பண்ணலாம். காசு கொடுத்து தான் உரங்கள் வாங்கி மாடி தோட்டம் பண்ணணும் அப்படின்னு அவசியமே இல்லைங்க. உங்களுக்கு நிறைய ஈல்டு வேணும், தொடர்ந்து நீங்கள் கூடைய அறுவடை எடுக்கணும் அப்படின்னா மட்டும் நம்ம மாடி தோட்டத்தை நல்லா பராமரிக்கணும். தொடர்ந்து அதுக்கு பார்த்து உரங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்படி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா வாரத்தில் உங்களுக்கு தொடர்ந்து ஒரு 1/4 கிலோ காயாவது தொடர்ந்து அறுவடை கிடச்சிக்கிட்டே இருக்கும். அப்படி இல்லாமல் காய்கறி கழிவை மட்டுமே வச்சு கூட சிம்பிளாக ஒரு கார்டனிங் நம்ம பண்ணலாம். ஒரே ஒரு கத்திரி செடி, 2 வெண்டை செடி அப்படி தான் நான் வச்சிட்ருப்பேன். வாரம் 2 காய்கள், வெண்டைக்காய்னா ஒரு 2-3 காய் கிடைக்கும் ஒரு சாம்பாருக்கு, கத்திரிக்காய்னா ஒரு 4-5 காய் கத்திரிக்காய் கிடைக்கும் வாரத்தில். மாதம் அறுவடை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 1/4 கிலோ காய் கண்டிப்பாக கிடைக்கும். உரங்களே இல்லாமல் நான் சொல்கிறது, உரங்கள் போட்டிங்க அப்படின்னா காசு கொடுத்து வாங்கி சூப்பராக வாரமே 1/4 கிலோ காய் நீங்கள் அறுவடை எடுக்கலாம். என்னோடய பழைய வீடியோலாம் பார்த்திங்கன்னா ஆட்டு மாட்டு சாண எரு எனக்கு அப்போ கிடச்சிக்கிட்டு இருந்தது. பால்கார்கிட்ட சொல்லி வச்சுருந்தேன், அவர் கொண்டு கொடுப்பாரு. அதை வச்சு நான் நிறைய கத்திரிக்காய் அறுவடை எடுத்து வீடியோ போட்டிருக்கேன். அந்த மாதிரி பார்த்து உரங்கள் கொடுத்தால் மட்டும்தான் நிறைய அறுவடை அப்படிங்கிறது மாடி தோட்டத்தில் கிடைக்கும். அப்படிலாம் எங்களால் முடியாதுங்க, காசு கொடுத்துலாம் உரங்கள் வாங்க முடியாதுங்க அப்படின்னா நான் சொல்கிற மாதிரி சிம்பிளாக இந்த மாதிரி ஒரு மாடி தோட்டம் நீங்கள் பண்ணுங்கள். இதுலேயும் நமக்கு ஏதாவது ஒரு அறுவடை கிடச்சிக்கிட்டே இருக்கும். குறிப்பாக நீங்கள் மாடி தோட்டம் அப்படின்னு வச்சுட்டாலே அந்த தோட்டத்துலேருந்து ஏதாவது ஒரு அறுவடை நமக்கு கிடச்சி நம்மளை சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருக்கோங்க. இது நான் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு தான். முதல்லலாம் நல்லா காசு கொடுத்து வாங்கி நிறைய உரங்கள் கொடுத்து அறுவடை எடுத்தேன். இப்போ என்னால் என்னோடய மாடி தோட்டத்தை சரியாக பராமரிக்கவும் முடியல. ஆனால் இதை விடுறதுக்கும் எனக்கு மனசு இல்லை. ஏதாவது இதில் ஒரு அறுவடை நம்ம எடுக்கலாம், நம்ம செடிகளை வச்சுக்கலாம், இதை நம்ம விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக காய்கறி கழிவு உரத்தை மட்டுமே வச்சு கம்போஸ்டிங் பண்ணியோ அல்லது நான் அப்படியே கூட செடிகள் இருக்கிற பையில் நான் அப்படியே கூட பள்ளம் எடுத்து போட்டு விட்டுருவேன். இந்த மாதிரி ஒரு சிம்பிளான கார்டனிங் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி பூக்கள் கீரைகள் அப்படின்னு நமக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். 4 வருஷமாக இந்த மாடி தோட்டத்தை நான் வச்சுக்கிட்டு இருக்கேன். ஆரம்பித்த காலத்தில் 2 வருஷம் தொடர்ந்து நிறைய உரங்கள் கொடுத்தேன். நல்ல காய்ப்பு காய்ச்சது எடுத்திருக்கேன். இப்போ போக இந்த கொரோனா பீரியடுக்கு அப்புறம் என்னால் காசு கொடுத்து உரங்கள் வாங்கி கொடுத்து தொடர்ந்து இந்த மாடி தோட்டத்தை பராமரிக்கவும் முடியல. வயதானதும் ஒரு காரணம். 2 சேனல் வச்சுருக்கேன், குக்கிங் சேனலும் வச்சுருக்கேன். அதனால் குக்கிங் சேனல்லையும் வீடியோ போடணும், இதுலேயும் வீடியோ போடணும் அப்படிங்கிறதுனால சரியான முறையான பராமரிப்பு மட்டும் கொடுக்க முடியல. பராமரிப்பு அப்படின்னா நான் தண்ணி விடாமல் இருக்கவே மாட்டேன் செடிகளுக்கு. உரங்கள் மட்டும் என்னால் கொடுக்க முடியல, ரெகுலரான உரங்கள் கொடுக்க முடியல. எப்போல்லாம் உரங்கள் முடியுதோ அப்போ மட்டும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். வருஷத்துக்கு ஒரு 2 தடவை நான் உரங்கள் கொடுத்தா பெருசு, காசு கொடுத்து வாங்கி. மற்றபடி எல்லாம் காய்கறி கழிவு உரத்தை தான் ரெகுலராக இதுங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதில் இது என்ன பூக்குமோ காய்க்குமோ அது எனக்கு தொடர்ந்து கிடச்சிக்கிட்டே இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், க்ரோ பேக்லேயே நம்மளோட காய்கறி கழிவை சிம்பிளாக கம்போஸ்டிங் பண்ணலாம். க்ரோ பேக்லேயே எப்படி சுலபமாக கம்போஸ்டிங் பண்ணலாம் அப்படின்னு கம்போஸ்டிங் சார்ந்து நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க பாருங்கள். இப்போ கூட லேட்டஸ்ட்டாக காய்கறி கழிவு உரம் க்ரோ பேக்கில் பண்ணி காமிச்சிருக்கேன், ரிசல்ட்டையும் காமிச்சிருக்கேன். இந்த உரத்தை மட்டுமே வச்சு சிம்பிளாக ஒரு கார்டனிங் நம்ம பண்ணலாம். இதுக்கே எனக்கு வண்ண பூக்கள் கிடைக்குது. ஒரு கை பூக்கள் கிடச்சி என்னை சந்தோஷப்படுத்துது. சங்கு பூக்களும் பார்த்திங்கன்னா இப்போ தொடர்ந்து கிடச்சிக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் நம்ம விதை கூட போட்டு முளைக்கலைங்க, தானாகவே முளைச்ச செடிகள் அப்படின்னா உங்களால் நம்ப முடியுதா? ஆல்ரெடி நம்ம சங்கு பூக்களை ஒரு தடவை வச்சுட்டோம் தோட்டத்தில் அப்படின்னா அதோடய விதைகள் விழுந்தோ
அல்லது அந்த வேர்கள் இருக்கிற அந்த முடிச்சு பகுதியை அப்படியே நம்ம மண்ணில் விட்டுட்டோம் அப்படின்னா மழை பெஞ்சாக்கா அதுலேருந்து துளிர்த்து திருப்பி செடி வருங்க. சங்குப்பூக்கள்லாம் பராமரிப்பே வேண்டாம், அதுவே படரும், அதுவே பூக்கும், ரொம்ப சிம்பிளாக வளரும். அதனால் மாடித்தோட்டம் உங்களால் முடிஞ்சதுன்னா நிறைய பைகள் வைங்க. இல்லை முடியாது, பராமரிக்க முடியாது, வயதாகிடுச்சு, அங்கே வைக்கிறதுக்கு வசதி இல்லை அப்படின்னா ஒரு 5 பை 10 பையாவது வச்சு கீரைகள் போட்டு எடுத்துக்கோங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம் கீரைகள் கிடைக்கிறது. பாருங்கள், வண்ணத்து பூச்சி பறக்குது. இந்த மாதிரி மாடி தோட்டம் வச்சா கலர்ஃபுல்லாக வண்ணத்து பூச்சிலாம் வரும். பார்க்குறதுக்கே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நான் கூட ஒரு 50 பைக்குள்ளே தாங்க வச்சுருக்கேன். அதுக்குள்ளேயே தான் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். முன்னாடி 150 பை வச்சுருந்தேன். நான் ஃப்ளாட்டில் இருக்கிறதுனால அதிகமான பை வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ வெறும் 50 பை 60 பை தான் இருக்குது. அதுக்குள்ளேயே 2 கத்திரிக்காய் செடி, 2 வெண்டைக்காய் செடி, நிறைய பூக்கள் செடி, ட்ராகன் ஃப்ரூட்டு, அத்திப்பழம் செடி, கோவக்காய் கட்டிங்ஸு, கீரைகள்னு எல்லாமே வச்சுருக்கேன். முள்ளங்கி கீரை பையிலேயே நான் முள்ளங்கியும் போட்டு எடுத்துப்பேன். நிறைய முள்ளங்கி விதைச்சு அறுவடை பண்ணி காமிச்சிருக்கேன். நம்ம சேனலில் வீடியோ இருக்குது, பாருங்கள். இன்றைக்கி இவ்வளோ பூக்கள், இவ்வளோ கீரைகள் நான் அறுவடை பண்ணியிருக்கேன். புதினாவும் சூப்பராக வரும் நம்ம மாடி தோட்டத்தில். வெறும் குச்சி, கடையில் வாங்குகிற குச்சிகளை நீங்கள் நட்டு வச்சாலே புதினாவும் நம்ம தொடர்ந்து எடுக்கலாம். அஞ்சலப்பட்டியில் இருக்கிற வெந்தயத்தை கொண்டு வந்து போடுங்க. மருந்து வாசனை, மருந்து நெடி இல்லாத கீரை, ஆர்கானிக்கான கீரை, நஞ்சில்லாத கீரை நம்ம தோட்டத்திலேயே நம்மளால் கண்டிப்பாக எடுக்க முடியும். இன்றைக்கி நிறைய நித்தியமல்லி பூக்கள் இருக்குது. நான் கொஞ்சம் தான் உங்களுக்கு பறித்து காமிச்சிருக்கேன். எல்லாத்தையும் பறிக்கிறத காமிச்சேன் அப்படின்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும். அதனால் செலக்டடாக கொஞ்சம் மட்டும் பறித்து வீடியோவில் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக காய்கறி கழிவு நீங்களும் தூக்கி போடாமல் நான் சொல்கிற மெத்தடில் உரம் பண்ணுங்கள். க்ரோ பேக்கில் நான் சொன்ன மாதிரி மண்ணை போட்டு மூடி க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 1 மாதத்துக்கு நீங்கள் அதை டிஸ்டர்பே பண்ணாதீங்க. 1 மாதம் கழித்து நீங்கள் திறந்து பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அதில் புழு இருக்காது, பூச்சி இருக்காது, அருவருப்பான வாசனை எதுவுமே தெரியாது. மழை பெய்ந்தால் மண்ணில் மணக்கும், பார்த்திங்களா, மண் வாசனை மணக்கும். அந்த மாதிரி ஒரு வாசனை தான் வரும். க்ரோ பேக்கில் கம்போஸ்ட் பண்ணி மூடிட்டீங்க அப்படின்னா அதை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அடிக்கடி திறக்க வேண்டாம், கிளற வேண்டாம், அப்படியே விட்டுருங்க. தோட்டத்திலேயே நிழல்பாங்கான பகுதியில் வச்சுடுங்க. ஓகே வியூவர்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.